பார்க்கிறான். ஒவ்வொரு சமீஉல் பசீர், அவன் கேட்பவன் பார்ப்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல யாரும் அவனை போல கிடையாது, கேட்பதுல பார்ப்பதுல அவனை போல எதுவும் கிடையாது என்று 42வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக டிக்ளேர் பண்ணிவிட்டான். அப்ப அவனுக்கு மட்டும்தான் இருக்குது என்பதற்கு ஆதாரத்தை காட்டிவிட்டோம். அப்ப அவனுக்கு மட்டும்தான் இது இருக்குது, அதாவது அந்த எல்லாத்தையும் கேட்கக்கூடிய எந்த விதமான நிபந்தனைகள் இல்லாமல் கேட்கக்கூடிய ஆற்றல்ல அவனை போல எதுவுமே கிடையாது என்று தெள்ள தெளிவாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணதுனால நீங்கள் இறந்தவரை எப்ப கூப்பிடுகிறீர்களோ அந்த வினாடியே நீங்கள் சிறுக்கு வைத்து விடுகிறீர்கள், பகிரங்க இணை வைப்பை செய்து விடுகிறீர்கள் என்பதுல கடுகளவு சந்தேகம் இல்லை. அடுத்து என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதான். நாங்கள் அவனை போல என்ன சொல்றோம், கொடுத்திருக்கிறான் இல்ல அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுக்கு தெளிவு ஆதாரம் காட்டணும். எங்கிருந்து பேசினாலும் எவ்வளவு பேர் பேசினாலும் அல்லாஹ் கேட்கிற மாதிரியே இந்த மனிதர் கேட்பார் அல்ல அந்த மனிதர் கேட்பார் அல்ல அனைத்து மனிதரும் கேட்பார்கள் என்று நீங்கள் ஆதாரம் காட்டணுமே தவிர தெளிவு அதுக்கு ஆதாரம் காட்டணும். எப்படி காட்டணும்? அல்லாஹ்வை போலவே கேட்கக்கூடியதை நான் இவருக்கு கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வை போலவே என்னை போலவே பார்க்கக்கூடிய சக்தியை நான் இவருக்கோ அவருக்கோ எவருக்குமோ கொடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் காட்டாத வரைக்கும் கொடுத்திருக்கிறான்னு சொல்ல இயலாது. கொடுத்த நமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னதானே தெரியும். அல்லாஹ் ஒரு ஆளுக்கு என்னத்தையாவது கொடுத்திருக்கிறான்னு சொன்னா வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயங்களை கொடுத்திருக்கான்னு சொல்லிடலாம். எனக்கு கையை தந்திருக்கிறான், இது அல்லாஹ் சொல்ல வேண்டி பாக்குறீங்க. உங்களுக்கு கண்ணை தந்திருக்கிறான், இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்காத ஒரு விஷயம் அவருக்கு இருக்கு நீங்க நினைப்பதாக இருந்தால் அதை யார் சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். நான் இந்த மாதிரி எங்கிருந்து பேசினாலும் எவ்வளவு பேர் பேசினாலும் அல்லது என்னுடைய கேள்வி திறன் எப்படிப்பட்டதோ அது மாதிரி கேட்கக்கூடியவர்களாக நான் சிலரை படைத்திருக்கிறேன் என்று நீங்க என்ன செய்யணும்? ஆதாரம் காட்டணுமே தவிர நாங்க காட்டிவிட்டோம். இந்த கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் அவனை போல யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை போல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, சிறுக்கு மீண்டும் உறுதியாகிவிட்டது. அப்ப நீங்க கேட்கிற மாதிரி என்ன செய்யணும்? நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதற்கு நீங்க ஆதாரம் காட்டணும். தூரத்தில் உள்ளது மதுரையில் நான் தான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா அதுல ஒரு பலவீனம் இருக்கிறதுனால அது ஒரு ஆதாரமா காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மதுரையில் உள்ள தொலைபேசியில கேட்கிறோமே அப்படின்னு அதையே அவங்க ஆதாரமா காட்டுறாங்க. தொலைபேசியில் நீங்க பேசினாலே ஒரு நேரத்தில் 2 கால் அட்டன் பண்ண முடியுமா? டபுள் சிம் போட்டா கூட ஒன்னு வெயிட்டிங்கா போயிடும். அப்ப 2 பேர் கேட்கல மனசனத்தான் அப்பவும் இருக்கிறீங்க. நீங்க அமெரிக்காவில் பேசினா கூட அமெரிக்காவில இருந்து ஒரு காதை கொண்டு ஒண்ணு தானே கேட்க முடியும், 2 காதுக்கு 2 கேட்க முடியுமா? அது கூட கேட்க முடியாது. அப்ப நம்ம 1000 கால் அட்டன் பண்ணுவாரா? அவர் எங்க வேணாலும் இருந்துட்டு போறாரு. அந்த பலவீனத்தோட தான் அப்பவும் இருக்கிறார். அந்த பலவீனம் ஒரு காலத்திலே மாறவில்லை. தூரத்தில் உள்ளதை பாக்குறாரு, அதுக்கு லட்சம் பாப்பாரா? அதைத்தான் பாப்பார். 2 கண்ணு 2 காட்சி காண முடியாதுங்கிறான், ஒன்னதான் பாப்பார். அப்ப நம்ம அந்த பார்க்கிற திறமை இருக்கு. தூரத்தில் உள்ளது நீங்கள் வேற கருவிகள் கொண்டு பார்த்தாலும் உங்கள்ட்ட அந்த பலவீனம் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. அவனை போல நீங்க பார்க்கல, அது அப்படியே நிற்கும். அவனை போல கேட்கல என்பது அப்படியே மிச்சமாக நிற்கும். ஏன் லட்சம் ஆயிரம் கோடின்னு நீங்க பார்க்க இயலாது, கேட்க இயலாது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த மாதிரி யாருக்காவது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நீங்க காட்ட வேண்டும். இவங்களுடைய அறியாமை எங்க தொக்கி நிக்குதுன்னு கேட்டா அது வேணும்னு செய்வார்களே ஆனால் அது அறியாமன்னு சொல்ல இயலாது. புரியாமல் செய்யக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த அறியாமைக்கு என்ன அடிப்படை காரணம்னு கேட்டா அவர்கள் எடுத்து காட்டின மாதிரி சில சம்பவங்கள் அல்ல சில அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டுவான். நபிமார்கள் மூலமாக மூஜிசாக்களை எல்லாம் நிகழ்த்துவான். அதை நம்ம நம்பணும். மார்க்கத்தில் கட்டாய கடமை. மூஜிசா இருப்பது என்ன செய்யணும்? நம்பணும். மூஜிசா மறுத்தா ஒருத்தர் காபிர் ஆயிருவாங்க அல்லாஹ் சொல்றதுனால. மூஜிசான என்ன? ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்தான்னு விளங்கிக்கிற கூடாது. அதை கொடுத்தான், அப்ப கொடுத்தான், அவ்வளவுதான் கொடுத்தான் விளங்கிக்கணுமே தவிர அவருக்கு ஒன்ன கொடுத்ததுனால இவர் என்னத்தை வேண்டாலும் செய்வாரு, எப்ப வேண்டாலும் செய்வாரு, எதை வேண்டாலும் செய்வாரு என்று எந்த ஒரு அற்புதத்தை என்ன செய்யக்கூடாது. அதுலதான் கோளாறு காரணமே. 1-2 பாக்குறாங்க. ஈசா நபி உயிரோட இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள், அதை நம்ம அப்படியே நம்ப வேண்டும். நீங்கள் வீட்டிலே சேமித்து வைத்திருப்பது நான் சொல்லுவேன் சொன்னார்கள், நம்ப வேண்டும். பறவையை களிமண்ணால் படைத்து நான் ஊதுவேன், பறவையா மாறிவிடும் சொன்னார்கள், நம்ப வேண்டும். எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இதுனில்லா அல்லாஹ்விடத்துல பர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி செய்தார்கள் இருக்கிறது. அப்ப அது என்ன விளைக்கிறேன்னு எப்ப அல்லாஹ் அனுமதி கொடுத்தானோ அதை செய்வாங்களே தவிர அவங்க நினைக்கும் போதெல்லாம் செத்து போனாலே எல்லாம் உயிராக்க முடியாது. ஈசா நபி நாளைக்கு மூத்தா போயிருவாரு, தன்னையே உயிராக்கிற முடியாது அவருக்கு. அவர் மூத்தா தான் போக போறாரு. ஆயுள கொஞ்சம் நீட்டி கொடுத்துருக்கான் அல்லாஹ். அதனால எத்தனை நபிமார்கள் மூத்தவங்க ஆயிட்டாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கின அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அதை கொடுத்தான், அதை கொடுத்தனா அனைத்தையும் கொடுத்தான்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா
அவங்க அடி வாங்கியிருக்க கூடாது, உத வாங்கியிருக்க கூடாது, கொல்லப்பட்டிருக்க கூடாது, ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்க கூடாது, சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்க கூடாது. அப்ப சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாத மாதிரியும் தெரியும். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி சில அற்புதங்களை சிலருக்கு கொடுப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு கொடுத்தால் அது அனைவருக்கு இருக்குன்னு புரிந்து கொள்வது அறியாமை. எனக்கு ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்தான்னு வச்சுக்கிறங்க, அது எனக்குன்னு அது அர்த்தமாகுமே தவிர இவருக்கு கொடுத்தால் அனைவருக்கு இருக்குன்னு விளங்கிக்க கூடாது. அனைவருக்கு உள்ளதை ஒன்றும் தனித்தனியா தான் பொறுப்பு காட்டணும். அப்ப ஒரு ஆளுக்கு அல்லாஹ் எதையாவது கொடுத்ததாக சொன்னால் அவருக்கு கொடுத்தான் என்று அர்த்தம். ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம். 10 விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த 10 விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம். அந்த 10 விஷயத்தை கூட அவர் நினைச்ச நேரத்தில் செய்யலாமான்னா முடியாது. மூசா நபி கைத்தறி வச்சிருந்தாங்க. அந்த கைத்தறி வச்சிருக்கும் போது அவர் நினைச்ச அற்புதம் பண்ண முடிஞ்சா? அல்லாஹ் போட சொன்னவன போட்டார், பாம்பா மாறுது. அதே கைத்தறி வச்சிருக்கிறார், மக்கள்லாம் தாகத்துக்கு